உங்களை ஒருவரும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவ ஜனமே, wish you all a happy Independence Day. இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கும் இந்த ரிவைவ் பிரேயர் மூமெண்ட்ல நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். தேவ ஜனமே, கர்த்தர் நிச்சயமா நான் நம்புகிறேன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நாளிலும் நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னே, செய்திக்கு போறதுக்கு முன்னே நாம் ஆராதனை செய்ய போகிறோம். தேவ ஜனமே, நான் நம்புகிறேன் கர்த்தருடைய பிரசன்னம் உங்க அறைக்குள்ள வந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. யாவரும் சேர்ந்து அவர் செட்டையின் கீழாலை கடம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாலை கடம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நான் நம்புகிறேன் கர்த்தருடைய செட்டையின் கீழே நீங்களாம் இருக்கிறீங்க. நீங்க எத்தை குறித்து கவலைப்படுறது தேவையில்லை. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நாம் யாவரும் செய்திக்கு கடந்து செல்லலாம். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை நீங்க கேட்கும் போதே ஒரு விடுதலையை கர்த்தர் தரப்போகிறார். தேவ ஜனமே, யோனா புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் யோனாவை நினிவேக்கு போக சொல்லுகிறார். ஆனால் யோனா நினிவேக்கு அந்த இடத்துல போகாதபடி தர்ஷீசுக்கு ஓடுகிறார். ஆனால் ஆண்டவர் இப்படியோ யோனாவை ஆண்டவர் நினிவேக்கு அனுப்புகிறார். உங்களுக்கு எல்லாம் இந்த கதையே தெரியும். ஆனால் நான் இந்த நாளிலும் ஒரு விசேஷத்தை செய்தியோடு வந்திருக்கிறேன். யோனா எப்போ நினிவேக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களுக்கு போய் சொன்னாரோ, சீக்கிரத்தில் ஆண்டவர் 40 நாள் இந்த தேசத்தை அழிக்க போறார் என்று சொல்லும்போது அந்த ராஜா செய்த ஒரு காரியம் தேவ ஜனமே, அந்த இடத்துல எல்லாரும் முழங்கால் போட்டு கர்த்தரையை நோக்கி கூப்பிட்டாங்க. அந்த ராஜாக்கு அந்த செய்தி கேட்டோன்னே, ஆண்டவர் இந்த தேசத்தை அழிக்க போறார் என்ற அந்த செய்தி வந்தோன்னே, அவர் செய்த ஒரு காரியம், அவர் போட்டுக்கொண்டு இருக்கிற அந்த ராஜாவுடைய வஸ்திரத்தை எடுத்து அவர் என்ன தெரியுங்களா, ஒரு சாக்லோட்ஸை போட்டு ஆண்டவருடைய சமூகத்துல போய் அழுது ஜெபிக்கிறார். அது மாற்றமல்ல, தேசம் எங்கும் அந்த பட்டணம் எங்கும் சொல்லுகிறார், நீங்க எல்லாம் ஜெபிங்கள், ஆண்டவர் நிச்சயமாய் மனம் மாற முடியும், ஆண்டவர் சூழ்நிலையை மாற்ற முடியும் என்று. தேவ ஜனமே, அந்த ராஜா செய்த ஒரு காரியத்தில் கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறேன்? கர்த்தர் அந்த நாளில் நினிவேல ஒரு அற்புதத்தை செய்த தேவன் ஏன் நம்மளுடைய சூழ்நிலையை மாற்ற முடியாது? இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நாம் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது ஏன் இந்த கோவிட் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற முடியாது? இந்த கொள்ளை நோயை மாற்ற முடியும். தேவ ஜனமே, அந்த வசனம் சொல்லுது, யோனா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, when God saw they did and how they turned from the evil ways, he had compassion and did not bring upon them the destruction he threatened. Hallelujah. கரங்களை தட்டி என் தேவனை துதிங்க. When God could change his entire plan which he planned for Nineveh, why God cannot change? இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், சத்ருவானவன் பல திட்டங்களை போட்டிருக்கலாம், பல காரியங்களை செய்திருக்கலாம், ஆனால் சொல்லுகிறேன் ஜெபம் ஜெயத்தை தரும். தேவ ஜனமே, அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் பார்க்கும்போது பேதுரு எங்க இருந்தார்? சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் சபை ஜெபிக்கும் போது அந்த சிறைச்சாலையே திறக்கப்பட்டது. தேவ ஜனமே, இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், உன்னுடைய வாழ்க்கையில, உன்னுடைய குடும்பத்தில் பல தடைகள் இருக்கலாம், பல இடத்துல உன்னை சிறைச்சாலையில் போட்ட போல ஒரு சூழ்நிலை நீ கடந்து செல்லலாம். அருமையான சகோதரி சகோதராவே, fear not, for the Lord thy God is with you. Hallelujah. இந்த அருமையான இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வந்திருக்கிறேன். நீ பயப்படுறது தேவையில்லை. நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் வானத்தின் வாசலை திறந்து ஒரு அற்புதத்தை செய்ய அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோனா அந்த இடத்துல போய் சொல்லும்போதே ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்தது. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது தேவ ஜனமே, ஒரே ஒரு காரியத்தை நீயும் நானும் புரிஞ்சுக்க வேண்டும், அதி சீக்கிரத்தில் பரமன் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவருடைய வருகைக்கு நீயும் நானும் ஆயத்தமா இருக்கிறீங்களா? இதனாலதான் நியூ ஹோப் டிவி ஒரு அருமையான ஒரு பிளான் ப்ரோக்ராம் வைத்து ரிவைவ் இந்தியா, we are going to go back to the days of prayer. We are going to bring back the revival in that nation. அருமையான தேவ ஜனமே, இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறீங்க. நீங்க ஜெபிக்க ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் இந்த நாள்ல கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர்ட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த திருப்பு வாசல்ல நான் நின்னு ஜெபிக்க போறேன், ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று. ராஜா தீர்மானம் செய்தார். சூழ்நிலையே மாறிவிட்டது. இன்றைக்கு நீ தீர்மானம் செய்வாயா?
இந்த நிமிஷமே நீ முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தை கேட்கும் போது, ஆண்டவரே என் தேசத்தில் ஒரு மாற்றல் வரட்டும் என்று நீ கேட்கும் போது தேசத்தின் சூழ்நிலைகள் மாறப்போகுது. ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, முதலாவது ஜெப குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போறோம். முதலாவது ஜெப குறிப்பு என்னன்னா, God to intervene and totally destroy the COVID-19 virus and save our nation. ஹல்லேலூயா. இதுக்காக நாம் ஜெபிக்கும் போது நீங்கெல்லாம் ஒரு மனதோடு சேர்ந்து ஜெபிக்கணும். தேவ ஜனமே, நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நேரத்தில் பாஸ்டர் பால் ஜோஷுவா அவர்கள் ஜெபிக்க போறாங்க. Let us pray. Our most gracious heavenly Father, Lord Jesus, we praise you and we glorify your holy name, Jesus, which is above all the names. Lord, as we see in the Bible, in the Gospel of Matthew, a centurion came to you saying his servants lying at home, paralyzed and dreadfully tormented, Lord. Lord, and he pleaded you to say a word for his servant's healing, Lord Jesus. Lord, you moved with compassion for this servant of God, and you spoke a word and he was healed, Lord, instantaneously, Lord Jesus. You are the same yesterday, today and forever, Lord. Lord, even today we have come before your presence, pleading you to say a word for our nation, India, Lord, that this coronavirus will be completely destroyed from our country, Lord Jesus, and people who have been affected will be healed completely in the name of Jesus, Lord. Lord, we know that your word is living and powerful and sharper than any two-edged sword. Lord, have compassion on our country, Lord Jesus. We'll be cleansed, Lord Jesus, from this virus, oh Father, and people will be set free in the name of Jesus. We give you the glory, honor and praises in Jesus' marvelous name. Amen. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா. அருமையாக பாஸ்டர் ஜெபித்தபடி நான் நம்புகிறேன், கர்த்தர் சகல கோவிட் சூழ்நிலையை ஆண்டவர் மாற்றி நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தர போகிறார். ஹல்லேலூயா. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. யாவரும் சேர்ந்து, அவர் செட்டையின் கீழாலை கடம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழாலை கடம்புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஹல்லேலூயா. நிச்சயமாய் நான் நம்புகிறேன், கர்த்தருடைய செட்டையின் கீழே நீங்களாம் இருக்கிறீங்க. நீங்க எத்தை குறித்து கவலைப்படுறது தேவையில்லை. ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் இரண்டாவது குறிப்புக்காக ஜெபிக்க போறோம். அந்த இரண்டாவது குறிப்பு என்னன்னா, people to be delivered from the spirit of fear because of the covid. இந்த கோவிட் சூழ்நிலையால அநேக பேர் பயத்திலும் வேதனையிலும் இருக்கிறாங்க தேவ ஜனமே. சோ இந்த சூழ்நிலை இந்த ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். பாருங்க, அநேக தற்கொலை செய்றாங்க, அநேக பேர் வாழ்க்கையை வேண்டாம் முடிவு கொடுக்க வேண்டும் என்ற பல திட்டங்களை செய்றாங்க. சோ அந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரேயர் பண்ண போறோம். அதுக்காக சகோதரி பிரீத்தி அவர்கள் வந்து ஜெபிக்க போறாங்க. நாம் யாவரும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. Let us pray for everyone to be delivered from the spirit of fear during these COVID-19 times. Let us pray. Our loving Heavenly Father, thank you, Lord, for this time of prayer and worship. Thank you, Lord, that you have given promises to protect us always, Lord. Help us to fix our eyes on those promises and not around the situation around us. Lord, we pray especially for those who are facing fear and depression during these times, when they have doubts about their future, Lord, about their studies and about their jobs. Lord, we believe that you'll help them to understand that their future is safe in your hands and that you will always be with them and protect them and that you will give them an amazing future. Lord, as you have said in Isaiah 41:10, I am your God, let nothing terrify you. I will be with you and strengthen you and save you. Lord, we believe that you will strengthen us and protect us. As you have promised in Philippians 4:6, don't worry about anything, but in all your prayers ask God for what you need, always asking Him with a thankful heart. Lord, we thank you that you are going to give us peace and protection during such times. We pray for people who are having this fever and who are hospitalized, that they may not fear for their lives, as you are the greatest physician and master of every situation. God, we stand on the promise you have given us in 2 Corinthians 12:9. My grace is all you need. My power is greatest when you are weak.
We believe that your grace is all we need to get through these trying times, and that you will give us the faith to always believe in you. All this we ask in the precious name of our Lord and Savior Jesus Christ. Amen. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டார். நான் விசுவாசிக்கிறேன் தேவஜனமே, இன்றைக்கும் எல்லா பயத்தின் ஆவியை ஆண்டவர் உடைத்து போட்டார். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஒரு பாடலை பாடி நம் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டிடும் தேவன் என்னோடு இருக்க பயமே தேவையில்லை தேவஜனமே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லை. நிச்சயமா நான் நம்புகிறேன், பயம்லாம் ஓடிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் உன் சார்பில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எத்தை குறித்து கவலைப்படுறது தேவையில்லை. தேவ ஜனமே, நாம் இந்த நேரத்தில் மூணாவது ஜெப குறிப்புக்கு கடந்து செல்ல போகிறோம். மூணாவது ஜெப குறிப்பு என்னன்னா, people to come out of the confusion, doubt regarding the situation. இந்த சூழ்நிலையை பார்த்து அநேக பேர் என்ன ஆயிட்டு இருக்காங்களாம், கன்ஃபியூஷன், வேதனை, பிரச்சனை. அதனால பார்க்கும்போது மரணம் எந்த பக்கம் பார்த்தாலும், பண கஷ்டம், வேதனை. இதுக்காக அருமையாக பாஸ்டரமா ஜெபிக்க போறாங்க. அந்த பாஸ்டரமா ஜெபிக்கும் போது நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்களோடு ஜெபிங்க. ஏனால் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கணும். ஆண்டவர் இந்த நிமிஷமே ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த சூழ்நிலை, இந்த குழப்பத்தையே மாற்றி போட்டு நம்மளுக்கு வெற்றியை தர போறார். எல்லா தேவைகளை சந்திக்க போறார். நீங்க தேவையை நினைத்து கவலைப்படாதீங்க, கர்த்தரை நினைத்து துதிங்க. ஏன்னா கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பரிசுத்த பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே வாசமாயிருக்கும் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனே, இந்த வேளையிலும் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொன்னீரே அப்பா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்படும் என்று சொன்னீர். இந்த வேளையில் கர்த்தாவே விசேஷமாக இந்த கொரோனா வைரஸுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பயங்கரமான கொள்ளை நோயை எங்கள் தேசத்தை விட்டு அகற்றும் ஆண்டவரே, அகற்றும் ஆண்டவரே. இதனால் எத்தனையோ மக்கள் அழிந்து விட்டார்கள், லட்சக்கணக்கான மக்கள் மரித்து விட்டார்கள் சுவாமி. அப்பா நீர் கண்ணோக்கி பாரும், தேசத்தை கண்ணோக்கி பாரு கர்த்தாவே. அழிவின் பாதையிலே, மரணத்தின் பாதையிலே போய்கொண்டிருக்கும் மக்களை நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு விடுதலை கொடும் கர்த்தாவே. இதனால் எத்தனையோ பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்து விட்டார்கள், பிள்ளைகள் பெற்றோரை இழந்து விட்டார்கள் கர்த்தாவே. குடும்பங்களிலே கண்ணீர், கவலைகள் சுவாமி. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை கர்த்தாவே. நீர் சுவாமி அப்பா எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பா. இந்த குடும்பங்களை கண்ணோக்கி பாரும், தேசத்திற்கு சேமத்தை கொடும். இந்த கொரோனா வைரஸை நீர் நிர்மூலமாக்க வல்லவர் சுவாமி. நீர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன் அப்பா. தேசத்தை விட்டு இந்த வியாதியை எடுத்து போடும், இந்த கொள்ளை நோயை எடுத்து போட்டு கர்த்தாவே குடும்பங்களுக்கு சுவாமி ஒரு சமாதானத்தை கட்டளையிடு கர்த்தாவே. எத்தனையோ பேர் பயந்து கொண்டிருக்கிறார்கள், அந்த பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து சுவாமி அவர்களை ஆசீர்வதியும். குடும்பங்களில் காணப்படும் எல்லா துயரமான கண்ணீர்களையும் துடைத்து சுவாமி அவர்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் வல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் தேவ ஜனமே, கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் உன்னை நடத்த சர்வ வல்லவராய் இருக்கிறார். யாவரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, எபினேசர் நீதானையா,
இதுவரை உதவி நீரே. ரிமலரியாந்தரே எபினேசர் நீர்தானே. இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் நடத்துவார். சகோதரி சகோதரரே, எதை குறித்து கவலைப்படாத. இந்த சுதந்திர நாள் அன்னைக்கு உனக்கும் ஒரு சுதந்திரத்தை தரப்போகிறார், ஒரு வெற்றியை தரப்போகிறார். மரணத்தின் ஆவியிலிருந்து, மரணத்தை சூழ்நிலையிலிருந்து, உன்னுடைய நோயிலிருந்து, எல்லாத்திலிருந்து விடுதலை தரப்போகிறார். நன்றி சொல்வேன். Thank you Jesus. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? அவருக்கு கோடி ஸ்தோத்திரம், நன்றி. ஏனால் இம்மட்டும் நடத்தின எபினேசர் இனியும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் கடைசி ஜெப குறிப்புக்கு கடந்து சொல்ல போகிறோம். The fourth point, the body of Christ to rise to the occasion and serve the community in love, to revive the glory of God through prayer, finance and action. அருமையான தேவ ஜனமே, the body of Christ to get united. இதுதான் ஒரு சூழ்நிலை. நாம் எல்லாம் சேர்ந்து ஒன்னாய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும். இந்த சூழ்நிலை கர்த்தருடைய சுவிசேஷத்தையும் அறிவிக்க வேண்டும், ஜனங்களுக்கும் நாம் உதவியா இருக்க வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிக்க போறோம். இந்த நேரத்திலும் அருமையாக பிரதர் ஜேக்கப் அவர்கள் ஜெபிக்க போறாங்க. இந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்க போகுது. ஏனால் அவர் ஜெபிக்கும் போது நான் நம்புகிறேன், சத்ருவின் எல்லைகளை ஆண்டவர் உடைக்க போறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நேரத்தில் யாவரும் சேர்ந்து இவரோடு ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, எங்களை தாழ்த்தி உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. குறிப்பாக இந்த இந்திய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்யா. கொரோனா வைரஸினாலே தாக்கப்பட்ட அநேகர் பாதிப்புள்ளாக இருக்கிறாங்கப்பா. அநேகர் வருமானம் இழந்து இருக்கிறாங்க, வேலை இழந்து இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கான விடையிலே ஜெபிக்கிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்ச்சி பொல்லாத வழிகளை விட்டு என்னை தேடுவார்களாக. தேசத்திற்கு சேமத்தை உண்டாக்குவேன் வாக்கு பண்ணீங்கப்பா. 2 நாளாகவும் 7:14 என்ற வார்த்தைப்படியா தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்து இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. இந்த கொள்ளை நோய் இந்த தேசத்தை விட்டு, இந்த உலகத்தை விட்டு நீக்கி போட வேண்டுமாறு உடைய பாதம் படுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுகிறாங்க, வேலை இல்லாம, வருமானம் இல்லாம, உண்ண உணவு இல்லாம கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, காக்கை குஞ்சுகளுக்கும் நீர் பிழைப்பு ஊட்டுகிறவர் நீர், ஆண்டவரே ஆகாரம் கொடுக்கிறவர் நீர் அப்பா. பிள்ளைகள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே நீர் நன்மைகளை செய்ய வேண்டும் ஜெபிக்கிறேன். சங்கீதம் 85:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நன்மையான இவர்களை தருகிறார் என்று சொல்லி, நன்மை செய்வீர் என்று சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம்ப்பா. தாழ்த்து கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதி, வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் இந்த ஜெப குறிப்பை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த நிமிஷம் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். இந்த பாடல் மூலமா ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். ஆண்டவரே, நீ செய்த நன்மைக்காக நன்றி. ஆண்டவரே, எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றின்னு நாம் யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். சொல்லுங்க யாவரும் சேர்ந்து, நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். சொல்லுங்க நல்லா, செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். வச்சனமே, உங்களுடைய கண்களை மூடுங்க. இந்த நிமிஷம் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயமா நான் நம்புகிறேன் கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய அறைக்குள்ள இறங்க போகுது. உரபலா சக்கரபா தூர மக்கரபதி அந்தலபா ரகதலிமி சொத்துரபா தூரபா சபலபரபதியபா. ஆவியானவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே ஒரு அறைக்குள்ள இறங்குச்சும். Lord, I pray that your mighty power will penetrate
penetrate, oh God. Father God, in the name of Jesus, the name of every name, ஆண்டவரே இப்பொழுதே ஜெபிக்க ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலும் என்னை பார்த்து கொண்டிருந்தால், in different platforms, oh God, through online, through New Hope TV, through different platforms, people who are watching me right at this moment, I pray in the mighty name of Jesus, a miracle will take place. பயத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இந்த தொலைக்காட்சி நீங்க பார்த்து கொண்டிருந்தால், இப்பொழுது என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் உங்களை தொட போகுது. ஆண்டவரே, இந்த தேசத்தின் சூழ்நிலைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. பயத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒருவருக்கும் ஒரு மாற்றல் வரட்டும் ஆண்டவரே. Lord, let our nation be saved and washed by the blood of Jesus. ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒருவரையும் தொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து நம்முடைய தேசத்துல ஒரு சமாதானம் வரட்டும், ஒரு சந்தோஷம் வரட்டும் ஆண்டவரே, ஒரு வெற்றி வரட்டும் ஆண்டவரே. ஒருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. நம்முடைய பிரைம் மினிஸ்டரை பிடிச்சி ஆண்டவரே, ஹோம் மினிஸ்டரை பிடிச்சி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லயும், எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும், எல்லா டாக்டர்ஸ், எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாத்திலையும் என் தேவனுடைய கரம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒருவருக்கு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. இந்த நாள்லேருந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தாங்க ஆண்டவரே. அப்பா, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி, ஒருவருடைய சூழ்நிலைகளை மாற்றுறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த அருமையாக நியூ ஹோப் டிவி தொலைக்காட்சியை பார்க்குற ஒருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஒரு வெற்றியை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த இந்த 4 ஜெப குறிப்பிலையும் என் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இருக்கிறதுக்காக நன்றி. மீதியான எல்லா காரியத்தை நீர் பார்த்துக் கொள்ளுங்க. உம்முடைய நாமம் உயரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.